ஐயோ எப்பா நாடா இது வெயில் இப்படி அடிக்குதா? என்னப்பா நீ அத்தியா? நான் ஹெல்மெட்டா? யாரையா நீ? தெரியல, என்ன தெரியல? அதங்கோயால அடிக்கிற வெயில்ல தெரியலன்னு கேக்குற. யாரையா நீ? பிஞ்சி கண்ணு. அதங்கோயால உன் தலையை ஹெல்மெட் மேத்தனா இருக்குதா? அதுக்கு மேலேயே அதை கவுத்துக்குறா. வெயில் தாங்க முடியலப்பா. அதான் எனக்கு தான் வெயில் தாங்க முடியல. வா அந்த பில்டிங் பார்க்க போலாம். எப்பா நேரில் பார்த்தோன்னே தான் உயிரே வருது. உடம்பு கொஞ்சம் குறைக்க வேண்டியதானே? ஏன் ஊதினே போற? நான் நீ என்ன சோறு போடுற மாதிரி கேக்குற? பிஞ்சுக்கண்ணே மூஞ்சி சப்பையிடும் பாத்துக்கோ. நல்லது சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க. நீனே நல்லது சொல்றது. அது இருட்டு விடு. என்ன சாப்பாடு சாப்பிட்ட? சாப்பாடு எங்க சாப்பிட்டேன்? இது மட்டும் தான் சாப்பிடணும். சரி, அந்த கன்சாம் பேங்க் சுத்துற ஏதாவது புரோஜனுக்குதா உனக்கு? புரோஜனம் இல்லை தான். என்ன பண்றது? மாப்பிள்ளை போயிட்டானே. நான் சொல்றது கேளு. அவங்களுக்குள்ள சுத்தாத. நம்ம 2 பேரும் சேர்ந்து சுத்தலாம். என்ன சொல்ற? ஆமா, ஒரு 18 வயசு பொண்ணு இவர் கூட சேர்ந்து நான் சுத்தணும். அப்படியே மடியில போறேன் போயா. இது ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. சவுண்டா? என்ன தெரியா? இது ஐஸ் வெயிலுக்கு ஜில்லுன்னு இருக்கும். சாப்பிடு. எங்க வீட்டுக்கார கூட இது போல வாங்கி கொடுத்ததுல நீங்க வாங்கி தந்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸை சொல்லி என்ன பிரிக்காதா? உனக்கு என்ன ஒண்ணு கேளு, நான் வாங்கி தரேன். அடங்கொய்யால நான் வேலை பார்த்துனுங்கிறேன். மாப்பிள்ளை அவங்க அப்பா. சரி, உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் தானே? ஐயா, அது என் பையன் இல்லம்மா. இந்த பையனை தத்து எடுத்து வளர்த்துக்கிறேன். எனக்கு கல்யாணமே ஆகல. உண்மையாவா? உங்களுக்கு கல்யாணமா ஆகலையா? இப்படி கேக்குறா? மூஞ்சி பார்த்தா தெரியல. 2-3 லட்சம் முடித்தா இருக்கான். என்ன போய் கல்யாணம் ஆன மாதிரி தெரிஞ்சா? அனைத்துக்கு கிட்ட போடுறானே. பொண்ணு கும்முன்னுக்குது. கம்மியா உங்க வீட்டுக்காரன் எப்போ வேலைக்கு போவான், எப்போ வீட்டில் இருப்பான்னு எனக்கு முன்னாடியே சொல்றேன்னா? சரிங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டா? இரியா நானா பேசுறான்னு பார்க்கலாம். ஏம்மா, நான் பார்க்கறதுக்கு இது மாதிரி இருக்குன்னு எனக்கு பிச்சைக்காரன் நினச்சிடாத. நான் பணக்காரன். ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிறேன். அப்ப நீங்க போலீஸா? அப்படியும் சொல்லலாம், ஆனா நான் சொல்லக்கூடாது அத்தை. அப்ப பணக்காரன் நீங்க? ஐயோ, நீ கையை வைக்கும் போது சாக்கு அடிக்கிற மாதிரி இருக்குதுமா. சாக்கு அடிக்கிற மாதிரி இருக்குதாமா இந்த சாக்கடை வாங்கிக்கா? கம்முனை நான் உண்டு பண்ணிடுறேன். ஏய் கம்மியா. தென்றல் காற்றே செய்தி ஒண்ணு கேட்டியா? வாவ், நீங்க பாடுற பாட்டு சூப்பரா இருக்குங்க. ஜேசுதாஸ்ல ஜேசுதாஸா என்கிட்ட தான் பாட்டியே கத்து போனார். தெரியுமா உனக்கு? உண்மையாவா சொல்றீங்க? நான் எவன் போய் சொல்ல போறேன்? உண்மையாதான் சொல்றேன். இவனை இதுக்கு மேல விடக்கூடாது. டேய் டப்பா வாயா. என்னடா உன் இஷ்டத்துக்கு கதை விட்டுங்கிறா? ஒரு பொம்பளை மாற்றக்கூடாதா? வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விடுறியா? டேய், நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நான் சீக்கிரட் ஆபீசர். புழு ராம்பர் எப்படி பேசுறேன் நீ பேசாயா? அவன் வேணாம் உனக்கு, நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துக்கிறான்? டேய் பிஞ்சுக்கண்ணா, ஒழுங்கா போயிடு. ஏய், என்னடா நெத்தலா பேசுற? எனக்கு அழகுடா குறைவா என்ன? என்ன இவன் நம்ம எனக்கு கொடுத்துறான்? எனக்காக 2 பேரும் சண்டை போடுறீங்க? டேய் டப்பா வாயா, உன் பையன் அனாதை பையனா? அடங்கொய்யால இதெல்லாம் கேட்க. ஆமா, அனாதை பையன் தான். பாவன் தான் அவனை வளர்த்துங்கிறேன். அப்ப அவன் புள்ள இல்ல. அது வந்து சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? இதுல நான் தாக்கிங்குதா? அவன் என் புள்ளையே இல்ல. அவன் நான் குப்பை தொட்டில எடுத்தேன். இதெல்லாம் 100% உண்மையா? உண்மை உண்மை உண்மை. போதுமாடா, நான் கல்யாணம் ஆவது கட்ட பெருமச்சாரி. நம்மள கேட்டியா? எல்லாத்தையும் கேட்டுட்டேன். அப்பா, அப்ப நீ எனக்கு அப்பா இல்லையா? நான் அனாதையா? ஊர்கள் போன் பண்ணி வர வச்சுச்சா? சொல்லியா? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அப்போ இவ்வளவு நாள் பையன் சொன்னதெல்லாம் நடிப்பா? நடிப்புதான். அவனை குப்பத்தோடு தூக்கிட்டு வந்தானே. யோ, நீ கம்னிரியா? சொல்லுப்பா. ஆமாப்பா, 2005 குரம்பேட்டு குப்பை தொட்டில அனாதையா நீ இருந்த. உன்னை தூக்கின்னு வந்து வளர்த்தேன். ஐயோ, அப்ப குப்பை தொட்டில இருந்தவனா நானு? என்ன சொன்ன? கன்சாமே திரும்பி சொல்ல. 2005 குரம்பேட்டில இருக்கிற குப்பை தொட்டில இருந்து அவனை எத்ததுன்னு சொன்னேன். குப்பையெல்லாம் இருக்குமா அந்த தொட்டியா? ஆமா. ஒரே ஒரு டவல் தானே மூடி வச்சிருந்துச்சு. ஆமா ஆமா. குழந்தை கணத்துல மை இருந்தது தானே? ஆமா, கண்ணத்துல போட்டு வச்சிருந்துச்சு. இந்த ஆளையா என்ன பார்த்தாள்றான்? ஏ பிஞ்சு கண்ணே, அவனை பத்தி ஆயுதுங்க அடுக்கிறா. அது என் வாயால் எப்படி சொல்லுவேன்? வாயால சொல்லாத, மூக்கால சொல்லு. அட சொல்லி தொலையா, ஏன் ஆயிட்டுனுக்கிற? 2002 ஒரு பொண்ணு சின்சியரா லவ் பண்ணேன். என்ன பிஞ்சு சொல்ற? ஆமாப்பா, ரொம்ப சின்சியரா லவ் பண்ணேன். சரி, அதேடா இங்க எத்தனை சொல்லி கொடுக்குறா? அதுவும் என்ன லவ் பண்ணிச்சு. கண் தெரியாது போடுது. அதுக்கா இவனை போய் லவ் பண்ணிது பாருமா ஒரு பொண்ணு. ஏ பிஞ்சு, நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். உன் கதையெல்லாம் சொல்லி என்ன டென்ஷன் பண்ணிருக்காத. எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குப்பா, இருக்கு.
ஏய் புரியுற மாதிரி சொல்றா, கணிசன் கிணிசன் சொல்லுங்கறான் டப்பா வாயன். 2005 குப்பை தொட்டில ஒரு பையன் எடுத்தானே, அது யார் குழந்தை தெரியுமா? குப்பை தொட்டில இருக்கிற குழந்தை யார் குழந்தை இருக்க போகுது? என் குழந்தை தான். லவ் பண்ண பொண்ணுக்கும் எனக்கு பிறந்த குழந்தை. மாப்பிள்ள அப்ப பிஞ்சு கண்ணு தான் உங்க அப்பனா? டேய் நீ வேற கடுப்பேத்தாதடா. எப்பா என்ன இது? ஐயோ நம்ம ஒண்ணு பண்ண போனா இது ஒண்ணு நடக்குதே, ஒண்ணுமே புரியலையே. மகனே வா மகனே வா. ஏய் உங்க அப்பா பாசமா பாட்டு பாடுறான் பாடுறா, வந்து கட்டி புடிச்சுக்கடா. இந்தாளா என் அப்போ உன் சூழ்நிலத்துக்காக என்ன வளர்த்தியப்பா. அதான் பையன் இல்லைங்களே. இருந்தாலும் மத்த இல்லம்மா இவ்வளவு நாள். விடுங்க, அது போய் என்ன பண்றது, நான் தான் இருக்கேன் இல்லைங்களா, கவலைப்படாதீங்க. அந்த காக்கா வேணா லவ் பண்ற நீ, உன் குடும்பம் தான் அழிஞ்சிடும். டேய் கம்னுடுறா, வயிற்றுல கலப்பாத. மகனே வாடா, நான் தான் உங்க அப்பா. அப்பா என்னப்பா? இதுக்கப்புறம் நீ எங்க அப்பா இல்ல, இவர் தான் எங்க அப்பா. எவ்வா ஒரு வழியா உங்க அப்பா மாட்டான், ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாப்பிள்ள. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாப்பிள்ள. ஏன்ப்பா என்ன குப்பை தொட்டில போட்டு போனேன்? அது ஒரு பெரிய கதைடா மகனே, அண்ணா அப்புறம் சொல்றேன்டா. உன் கதை மாதிரி என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மாப்பிள்ள. என்னடா சொல்றா? அதான் எங்க அப்பங்க நல்லா திட்டு பையன், அவனுக்கு பதிலா வேற யாருன்னா வருவாங்களா? சரி நடக்கிறது நடக்கும், வா எங்க அப்பா கூட போயிட்டு இந்த சந்தோஷமான நாளை கொண்டாடலாம். ஐயோயோ இவன் என்னை விட்டு போயிடறானே. சரிங்க, எங்க வீட்டுக்கு வர டைம் ஆச்சு, நான் போறேங்க. ஏய் என்ன விட்டு போயிடுற? இவனும் போயிட்டான். நான் இப்ப நான் பண்ணுவேன், நடுத்தர நிக்கிறேனே. மாப்பிள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா. நீ ஏன் கவலைப்படுற, அதான் உங்க அப்பா கஷ்டாரு. இவ்வளவு நாள் அவரை போய் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுங்க தானே, அதான் மனசு கஷ்டமா இருக்குதுடா. என் பிஞ்சுக்கண்ணா ஆரம்பர தேத்து. ஏய் நேத்த மூக்க தோஷ்டு கண்ணு தொடக்கிறதுக்கு வேற. என்னப்பா அப்பா திட்டுற? சாரிப்பா. பிஞ்சு கண்ணு எங்கே எடுத்து ஒண்ணு காசு எப்பயா கொடுப்ப? என்னப்பா என் பையன் முன்னால வந்து அசிங்கப்படுத்துற? வந்து தரேன் பாப்பா. ஓ இவன் தான் உன் பையனா? தம்பி ஒழுங்கு மாதிரி காசு கொடுத்துரு எனக்கு. சொல்லுப்பா தரேன்னு. தரேன் போ. தம்பி நீயே சாட்சி. என்ன சாட்சி? அவன் கடை வாங்குவான், இவன் புள்ள நான் சும்மா கண்டாக்கா சாட்சின்னுவியா? அதெல்லாம் தெரியாது, என் காசு திரும்பி கொடுக்கணும் அவ்வளவுதான். நோ போனா காசு தானே மூஞ்சில விசிறி அடிக்கிறேன். என்ன பெரிய பருப்பு மாதிரி வேஸ்ட் தூக்கி கட்டின்னு போறான் மகனே அப்படியே மண்டிலே கொடுப்பேன். ஊருக்குள்ள கடை வாங்கி வச்சுக்கிறியா நீ? ஏய் நான் இருந்தாலும் பிஞ்சுக்கண்ணு உங்க அப்பாடா, அது மாதிரிலாம் பேசாதடா. ஆமா அப்பா. நீ அப்பா என்னப்பா சொத்து சேர்த்து வச்சுக்கிற எனக்காக? இதை கன்சாமிட்டி ஏதி வாங்கிக்கோ, நம்ம ஊருக்கு போயிடலாம். ஏய் அதே வாடகை வீட்டுல கிடைக்குது, இது எங்க இருந்து நம்ம ஏதி வாங்குறது? அதெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாடா பீர்வேல, அது எடுத்துக்கடா. மாப்பிள்ள உங்க அப்பா பிஞ்சுக்கண்ண சொல்றது கரெக்டு தான். அந்த டப்பா ஏன்னா ஒலி வச்சுக்கிறதுனா பாரு. அப்பனே இல்லன்னு ஆயி போச்சு, அவனோட காசு எனக்கு நேத்துடா. டேய் ரவி, நான் சொன்னதெல்லாம் போயிடா, நீ தாண்டா என் பையன். நம்பாத. ஏய் என்ன என் பையனை பிரிக்க பாக்குறியா? டேய் பிஞ்சுக்கண்ணா, உண்மையிலே என் பையன் தாண்டா இவன். உண்மையில உன் பையனா இருந்தா 50,000 கூட. 50,000 எதுக்கு கேக்குற? இரு விஷயம் இது. 50,000க்கு நான் எங்கடா போவேன்? கொடுக்க மாட்டேன்ல, பேச்சத்துல என் பையன்னு. ஐயோ டேய் சொன்ன மாட்டே, அவன் என் பையன்னு சொல்லண்டா. யார தோண மாட்டேன்றா, அவள் தான் தெரிஞ்சுக்கோ. என் மகனே இதுக்கப்புறம் இங்க என்னடா வேலை? போலாம். எங்கப்பா போலாம்? வாடா பிச்சை ஏத்தாவது போச்சுக்கலாம். பிச்சை எத்தா? என்னப்பா சொல்ற? வா, நமக்கு கௌரவம் தான் முக்கியம். வாடா போ மாப்பிள்ள போ. டேய் ரவி, ஐயோ